மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 8வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் ஒரே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5 அது ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடித்துவிட்டு அவர் புறப்பட்டு வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களிலே பார்த்தால் தெரியும். போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகத்தை முடித்து வரும்போது ஒரு குஷ்டரோகி